பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம இணைந்த ஆண்டவரை துதிக்கும் ஒரு பாக்கியத்தை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52 அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் வேலைகளுக்கு, தொழில்களுக்கு, யாத்திரைகளில் வாகனங்களில் கடந்து போகிற வருகிற சூழ்நிலைகள், தேவைகள் உண்டு. ஆனால் கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஹல்லேலூயா! எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சர்வலோகத்தை உண்டாக்கின ஒரு தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்கிறார். எதற்காக கடந்து செல்வார்? தேவன் ஏன் நமக்கு முன்பாக கடந்து போக வேண்டும்? மிகாவில் சொல்லுகிறபடி தடைகளை நீக்குகிறவராய் முன்பாய் கடந்து போகிறார். எந்த சூழ்நிலை ஆனாலும் சந்தோஷத்தோடு இந்த வார்த்தை நம்மளுக்கு கேட்கும் போதே உள்ளத்துல ஒரு பூரிப்பு வரும். என் தேவன் எனக்கு முன்பாக கடந்து செல்கிறார். என் தேவன் ஆகவேதான் இதுவரை எத்தனையோ ஆபத்துகள், இன்சிடென்ட்டுகள், ஆக்சிடென்ட்டுகள் கடந்து வந்த போதிலும் ஒன்றும் நம்மை அழிக்காமல் இதுவரையும் காத்தது நம்முடைய டேலண்ட் கொண்டு அல்ல, தேவ பிள்ளையே. கர்த்தர் நமக்கு முன்பாக போனதை பல நேரங்களில் நாம் அறியாதிருந்தோம். இந்த காலவெளி அது புரிந்து கொள். நீ வேலைக்கு போகிறாய், அவசரமாய் வாகனத்தை செலுத்துகிறோம். ஆனாலும் நம்முடைய சூழ்நிலை அறிந்த கர்த்தர் நமக்கு முன்பாக போய் டிராஃபிக்கை ரெகுலரேட் பண்றது போல இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு முன்பாய் போனபடியினால எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்தார், பாதுகாத்தார். இந்த கால வேளையில எனக்கு முன்பாக என் தேவன் போகிறீர். அப்பா, எல்லா இடங்களிலும் புறப்படும் போது இந்த ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக நீ போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து விட்டு அவரோடு பேசிட்டே போங்க. கர்த்தர் நம்மோடு கூட வருவார். தடைகள் மாறும், வழிகள் திறக்கப்படும். கர்த்தர் நமக்கு முன்பாக போகும்போது எதிராளி எதிர்த்து நிற்கிற ஒருவனு நிற்க முடியாது. காரணம், கர்த்தரும் பட்சத்தில் இருந்து நமக்கு முன்பாக தடைகளை மாற்றுகிற தேவனாய் கடந்து செல்கிறார். தேவனுடைய மகிமையை பின்னாலே நம்மை காக்கும். ஆகவே இந்த கால வேளையில நமக்கு முன்பாக நம் தேவன் போகிறார் என்பதை விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லி நம்முடைய ஓட்டத்தின் வேலை, தொழில், பிரயாசங்கள் பல நாட்கள் வெறுமையாய் திரும்பி இருக்கலாம். ஒரு வேலையும் அகப்படாமல், ஒரு பிசினஸும் அகப்படாமல் வந்திருக்கலாம். இன்றையிலிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்லு, நீ புறப்படும் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நினைத்து இருதயத்தில் பதித்துக்கள். நீர் எனக்கு முன்பாக நீர் கடந்து செல்லுவதற்காக நன்றி. வழிகளில் இருக்கிற தடைகளை மாற்றுகிற கர்த்தர் அல்லவா நீர். எனக்கு முன்பாக நீ கடந்து வருகிறதுக்காய் நன்றி ஏசப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஓட்டத்தில் ஜெயத்துடன் ஓடு. அவர் தடைகளை மாற்றுவார். நன்மையான வாசல்கள் திறக்கப்படும். செபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி. கர்த்தர் எங்களுக்கு முன்பாக போகிறீர். இதை இந்த நாட்களில் எல்லா தெய்வ பிள்ளைகளும் அறிந்து விசுவாசித்து அதை உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே, நீர் எனக்கு முன்பாக போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி உம்மை துதித்து கடந்து செல்ல இந்த நாளிலும் எதை விசுவாசித்த ஒவ்வொரு இருதயங்களிலும் அதற்கான விடுதலை, அதற்கான சந்தோஷம், அதற்கான சமாதானத்தை நீ கொடுக்கிறதற்காய் நன்றி. தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாய் கடந்து சென்று தடைகளை மாற்றுகிற சமாதானம் தருகிற வழிகளை வாய்க்க பண்ணுகிற தேவனாயிருப்பதற்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை மாற்றுவார். சந்தோஷத்தோடு ஓடுவோம். God bless you. Praise the Lord.